இதை யாரும் சுதந்திரத்தை யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆண்கள் கொடுக்கணுமோ சமுதாயம் கொடுக்கணுமோன்றது கிடையாது. நாம நமக்கு தேவையில்லை, வேணும் போது எடுத்து போகும், ஒதுங்கி ஒதுங்கி போகும்போது நாம் ஒடுக்கப்படுகிறோம். எல்லாரும் உலக மகளிர் தினம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கொண்டாடி இருக்காங்க. நானும் 2-3 நிகழ்ச்சிக்கு போனேன். அங்க யாராச்சும் ஒரு விஐபி ஒரு பெரிய அம்மா அனுப்பல் தான் போட்டிருந்தாங்களே. இந்த மாதிரி ஒவ்வொரு துறை, கல்வி, இலக்கியம், சோசியல் சர்வீஸ் இல்லையா அரசு, அவ படிக்கிற பொண்ணு சிறுகதை தொகுப்பு கலைக்காவிரியில வெளியிட்டேன். அப்போது எனது வயது 60. எந்த வயதிலும் பெண்கள் சாதிக்கணும். பெண்கள் சாதிக்க எந்த வயது வரம்பும் கிடையாது. அங்குசம் அறக்கட்டளையை சார்ந்த உறுப்பினர் அவர்களுக்கும் இங்கு உரையாட வந்திருக்கும் ஆளுமைகளுக்கும் எனது முதல் தமிழ் வணக்கம். என்னை பத்தி சொல்லணும்னா, நான் கல்லூரி படிக்கும் போதே எழுத ஆரம்பிச்சேன். அப்ப எழுதிட்டு இருந்த, திருமணத்துக்கு பிறகும் எழுதினேன். அப்ப எழுதினதெல்லாம் கவிதைகள், ஒரு சில கதைகள் தான். அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் நான் அதை விட்டுட்டேன். யாரும் அதை எழுத வேணாம்னு சொல்லல. நானே விட்டுட்டு குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணத்துல நானும் ஒர்க் பண்ணதுனால அதுல நான் ஈடுபாடு வச்சு. ஆனா என் கணவர் இறந்த பிறகு அந்த எழுத்துத்துறையை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அவரும் ஒரு பெரிய எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர். அவர் எழுதிய வைத்திருந்த கதைகளை முதலில் தொகுத்து ஆசாமின் அற்புத சிறுகதைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டேன். அதுக்கப்புறம் பல நூலுக்கு வந்திருந்தாங்க. அதுல பொன்னமைக்கோ எங்க குடும்ப நண்பர், அவரு வைஸ் சான்சலர், அவர் சொன்னாரு, ஏமா நீதான் எழுதலாம் அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு உந்துதலா எனக்கு வந்தது. நான் அப்புறம் எழுத ஆரம்பிச்சேன். சிறுகதையில எழுதி முதல் விடியலுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டேன். கலைக்காவிரியில வெளியிட்டேன். அப்போது எனது வயது 60. எந்த வயதிலும் பெண்கள் சாதிக்கணும். பெண்கள் சாதிக்க எந்த வயது வரம்பும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. தடையை உடைத்தெறிந்து மேல வர வேண்டியது பெண் உரிமை. அந்த பெண் உரிமையை நாம எப்பயுமே விட்டுக் கொடுக்க கூடாது. அதுதான் என்னோட கருத்து. நல்லா அழகா நீங்க பெண்கள் தினத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கீங்க, உழைக்கும் மகளிர் தினம். உண்மையிலே இது உழைக்கும் மகளிர் தினம் தான். ஆனா எல்லாரும் உலக மகளிர் தினம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கொண்டாடி இருக்காங்க. நானும் 2-3 நிகழ்ச்சிக்கு போனேன். அங்க ஒரு நிகழ்ச்சியில ஃபேஷன் ஷோ மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த உலக மகளிர், இந்த உழைக்கும் உலக மகளிர் தினம் இந்த உழைக்கும் பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது. அவங்களோட போராட்டத்தின் விளைவுதான் இந்த உலக மகளிர் தினம். அதை விட்டுட்டு அந்த கருப்பொருளே இல்லாம அவங்க எல்லாரும் வேற விதமான அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா இங்க அங்குசத்துல உண்மையிலே இது உழைக்கும் மகளிர் தினமா தான் கொண்டாடும். ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட ஒவ்வொரு ஃபீல்டுல இருந்தும் ஒருத்தரை கரெக்ட் பண்ணிருக்கீங்க. ரியலி கிரேட். என்கிட்ட மத்த இதுல பார்த்தப்பெல்லாம் யாராச்சும் ஒரு விஐபி ஒரு பெரிய அம்மா அனுப்பல் தான் போட்டிருந்தாங்களே. இந்த மாதிரி ஒவ்வொரு துறை, கல்வி, இலக்கியம், இது சோசியல் சர்வீஸ் இல்லையா அரசு, அவ படிக்கிற பொண்ணு. படிக்கிறவங்க மட்டும் இல்ல, சிறு தொழிலும் வீட்டுல கவனிச்சுக்கிற அம்மாவோட. அவன் என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ அப்படிதான் இருக்கணும், நாம உழைக்கும் போதுதான் அந்த உயர்வை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு. நம்ம வசதியா இருக்கும் போதோ இல்ல நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் போதோ அந்த உணர்வு வராது. பெண்களுக்கு உரிமை யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அவர்கள் எடுத்துக்கொள்வது நமக்கு இது தேவையில்லை என்று பெண்கள் ஒதுங்குகிறார். அதுதான்
இதை யாரும் சுதந்திரத்தை யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆண்கள் கொடுக்கணுமோ சமுதாயம் கொடுக்கணுமோன்றது கிடையாது. நாம நமக்கு தேவையில்லை, வேணும் போது எடுத்து ஒதுங்கி ஒதுங்கி போகும்போது நாம் ஒடுக்கப்படுகிறோம். அதை உடை தெரிந்து நமது உரிமையை சுதந்திரத்தை நாம பெற்று வெற்றி அடையும். என்னைக்கு ஒரு பெண் தன்னால எந்த உதவியும் இல்லாம, யாரோட தூண்டுதலும் இல்லாமல் தன்னால ஒரு முயற்சி, ஒரு முடிவை எடுக்கிறாளோ, அன்றுதான் உண்மையான சுதந்திரம் பிறக்கும். அன்றுதான் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட வேண்டும்.